யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆர் அவர்களுக்கு குழந்தை இல்லை. எம்ஜிஆர் அவர்களுக்கு வாரிசு இல்லை. அப்படி வச்சுக்கிடுவோமே, வாரிசுன்னு இல்லை. ஆணாகவோ பெண்ணாகவோ என்று எதுவும் இல்லைன்னு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி. ஆனா ஏன் இல்லை? அது ரொம்ப முக்கியமானது இல்லை. ஏன் தாய்மை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை சில விதிகளுக்கு உட்பட்டது தான். அந்த விதிகள் இயற்கை யாருக்கு எப்படி என்று நியமனம் செய்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் எப்படி அதை எதிர்கொண்டார்கள் என்பதை தாண்டி இந்த நாட்டிற்கு எப்படி அது சேர்ந்ததுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எம்ஜிஆருக்கு ஏன் குழந்தை இல்லை? பேசுவோமா? வணக்கம் தோழர்களே. இப்ப சொல்றேன், எம்ஜிஆருக்கு ஒரு குழந்தை இல்லை. இந்தியா சுதந்திரம் அடையும் போது 30 கோடி முகமுடையாள்னு சொல்லி பாரதியார் படித்தார். அதான் மக்கள் தொகையோட கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30 கோடி முகமுடையாள். அன்னைக்கு நமக்கு 4 கோடி 4.5 கோடி மக்கள் தொகை. எம்ஜிஆருக்கு குழந்தை இல்லை என்கின்ற அந்த ஒரு காரணத்தினால் எம்ஜிஆர் 4.5 கோடி தமிழர்களை அவர் குழந்தையாக தத்தெடுத்து கொண்டார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் சொல்றேன், இந்த பிரபஞ்சமும் இந்த இயற்கையும் சிலருக்கு சிலவதை விட்டு கொடுக்கும். ஆனா அதே நேரத்தில் நிறைய அள்ளி கொடுக்கும். அவன் என்ன செய்யறான் பார்க்குறேன். இந்த மாதிரி நீங்க நன்னறி கதைகள் மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு மிஸ்ட்ரிங்கிற மாதிரியும் ஒரு பெரிய ஓமைப்படுத்தி பெரிய இது மாதிரிலாம் பொய் என்றைக்கும் காலத்திற்கும் இருக்காது. அதிகாரத்திற்கு அதற்கு பிறகு ஜானகி அம்மாள் வந்தார், எம்ஜிஆருடைய மனைவி. இப்ப யாரும் பேசிக்கிட்டு இருக்காங்களா? ஏங்க, இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் ஜெயலலிதா அவர்கள் இறந்தார்கள். அதே அதிமுக. யாராவது பேசிக்கிட்டு இருக்காங்களா? 1987 கடைசியில இறந்த எம்ஜிஆரை இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம பேசுறோமே, அவர் துவங்கிய அரசியல் கட்சி இன்னைக்கும் எழுச்சியோடையும் மிகப்பெரிய உத்வேகத்தோடும் அந்த கட்சி இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நிலைமை வேற, அதை விட்டுருவோம். எடப்பாடி, ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், கண்ட கழுத குதிரை அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம இன்னைக்கு களத்துல நிக்காங்களே. இந்த அடுத்த 23 தேர்தலுக்கு களத்துல நிக்க உயிரோட இது எங்க நிக்கி? அது எதுக்கு இப்படி எப்படி உயிரோட சாத்தியமாகுது? குழந்தை கிடையாது, வாரிசு இல்லை. ஆனா அந்த கட்சி நிலைப்பற்று நிற்பது, அதைத்தான் நான் இப்போது முக்கியமானது. எம்ஜிஆர் அவர்களுக்கு குழந்தை இருந்தது. இதை தெரியாதவர்களுக்கு, பழைய தோழர்களுக்கு, அரசியல் தெரிந்த தோழர்கள், எம்ஜிஆருக்கு குழந்தை இருந்தது. அதே நேரத்தில் அவர் கூட பிறந்த அண்ணன் இருக்கார் இல்லையா, சக்கரபாணி, அவருக்கும் குழந்தை இருந்தது. 2 பேரோட வாரிசும் ஒரே நேரத்தில் இறந்தது. எம்ஜிஆர் குழந்தை இல்லாமல், அவருக்கு குழந்தை வேண்டும் என்று நினைத்திருந்தால் எத்தனையோ திருமணங்கள் அவருக்கு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். சில பரதேசிகள் பேசும், புரியாதவங்க பேசுவாங்க. காதல் என்பதும் அன்பு என்பதும் அன்னோன்யம் என்பதும் முரண்பட்டது. ஆனால் மனைவி என்பது தனிப்பட்ட முறையில் இருக்கு. மனைவிங்கிறது வேற. ஏன் எம்ஜிஆர் நினைச்சிருந்தா ஏன் ஜானகி அம்மாளுக்கள் திருமணம் முடிக்கணும்? அந்த கால சூழல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் தனியா ஒரு காணொளி போடுறேன். அதுல எம்ஜிஆர் ஜானகி அம்மாள் ஏன் திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற காட்சி நான் தனியா போடுறேன். ஏன்னா பேசி தீர்க்க வேண்டியது. 10ஓட 11 வச்சுக்கிட்டு வக்காலத்து வாங்கிட்டு அதை நியாயப்படுத்தியவன் எல்லாம் இன்று திராவிட இயக்கத்திற்கு உழைத்து நம்மை அடுத்த ஒரு 75 ஆண்டுகளுக்கு மாநில கட்சிகள் பரிமணித்து நமது குழந்தைகள் எல்லாம் படிப்பதற்கும், ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கும், உலகம் முழுவதும் செல்வதற்கும், பசியில்லாமல் சாப்பிடுவதற்கும் விதை போட்ட ஒருவனை நாம் தவிர்த்து விட்டு இங்கே அரசியல் பேச முடியாது. அனைவருக்கும் பங்கு உண்டு. இந்த மண்ணுக்கு உழைத்த அத்தனை அரசியல் தலைவர்களுக்கும் பங்கு உண்டு. ஆனால் அவருக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படிங்கிறது தான். குழந்தை இயற்கை கொடுக்காதது நல்லது என்பது கூட நம்ம நினைக்கலாம். ஏன்னா அவரே நினைக்கல பெருசா. அவர் நினைத்திருந்தால், மீண்டும் மீண்டும் சொல்றேன், நினைத்திருந்தால் அவர் கூட பிறந்த அண்ணனுக்கு 10 பிள்ளைகிட்டங்க. தன் கஷ்டப்படுகிற நேரத்தில், தன்னோடு உடன் இருந்த நேரத்தில், தன் அண்ணன் தன்னுடைய பசியில் பங்கெடுத்த நேரத்தில் அவருடைய குழந்தைகளை தான் குழந்தைகளாக அவர் அரவணைத்துக் கொண்டதோடு மட்டுமல்ல, தன்னுடைய கூட இருக்கவர்கள் எல்லாம் தாய்க்கு பிறகு தாயாக சமப்படுத்தி வந்தார்கள். ஏன் அவர் நினைச்சிருந்தா ஒரு வாரிசு தத்தெடுத்து இருக்க முடியாதா? தந்தை பெரியார் செஞ்சாரு, அது மாதிரி தத்தெடுத்துக்கிட முடியாதா?
அன்றைய காலகட்டம் அதுதான் உங்களுக்கு மனைவி. சொத்துக்கள் இன்னைக்கு அறக்கட்டளை கல்விக்கும் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சுயமரியாதை பிரச்சாரத்திற்கும் இன்றும் பெரியாருடைய கருத்துக்கள் நிலை பெற்று நிற்பதற்கு காரணம் அன்றைக்கு அன்னை மாரியம்மாளை தலைவர் தந்தை பெரியார் திருமணம் முடித்தது. அதான் அன்னைக்கு சட்டம். அந்த சட்டம் தெரியாத நீங்க பார்த்து படிங்க. நீங்க பெரியார் வெளியிட்டு இருக்கிறது படிங்க. ஒருக்கா வாங்கி படிச்சீங்கன்னா உங்கள் கண்களில் கண்ணீர் வரும். அது படிங்க. எல்லாரையும் பேசுறது ஏன் செய்தார் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் தெரிஞ்சீங்கன்னா தெரியும். அதனால்தான் எம்ஜிஆர் அவர்கள் தந்தை பெரியாருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற பொழுது அவர் மீது இருக்கக்கூடிய அத்தனை தடை வழக்குகள் எத்தனையும் திரும்ப பெற்றுக்கொண்டு அவர் எழுத்து சீர்திருத்தங்களையும் அதை ஏற்றுக்கொண்டு அரசிதழில் வெளியிட்டு அதை கட்டாய சட்டமாக்கி அமுல்படுத்தி இன்றைக்கு இணையங்களில் நான் உட்பட அத்தனை பேரும் நம்ம தமிழ்ல டைப் பண்றதுக்கு யாரு காரணம் தெரியுமா? பெரியாரும் எம்ஜிஆரும் தான் காரணம். குழந்தை இல்லாட்ட என்ன? நம்ம தான் அவர்கள் குழந்தைகள். பசியின் அருமை தெரிந்ததுனால் அவர் குழந்தையாக இருந்து அவர் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டில் ஒன்றும் இல்லைங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் பசியில் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக நினைப்பாங்க இட்லி தோசை எல்லாம். அன்னைக்கு இட்லிக்கு வருஷத்துக்கு தீபாவளி தைப்பொங்கல் தான் இட்லியே. எங்கள் காலத்துலேயேங்க அரிசி சாப்பாடு ரொம்ப ரேர். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். கல்யாண வீட்டில் சோறு போட்டால் 30 பேரா 40 பேரா இலையை எண்ணி எடுத்துட்டு போவாங்க. இப்படி எல்லாமா இருந்தது. ஆமாம், அப்படித்தான் இருந்தது. அதனால தான் எம்ஜிஆர் சோறு போட்டார், சத்துணவு போட்டார், அது குழந்தைகளுக்கு போட்டார். குழந்தைகள் பசியோடு இருப்பதை பார்த்து ஒரு தாயோ தந்தையோ அனுமதிக்க மாட்டான். ஆனா அதே நேரத்தில் அந்த குழந்தைகளின் பசியை ஆற்றுவதற்கு அரசு உறுதுணையாக இருந்தால் அவன் அடுத்த வேளை கஞ்சிக்கு உழைப்பதற்காக போய்விடுவான் என்பதை எண்ணித்தான் அந்த திட்டங்கள். இப்ப எம்ஜிஆர் வரலை என்று சொன்னார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரல, என்ன நடந்திருக்கும்? அவருக்கு குழந்தை இல்லாட்டத்தான் என்ன? யார் குழந்தைகள்? தமிழர்கள் அத்தனை பேரும் எம்ஜிஆருக்கு குழந்தைகளாக இருந்தார். நான் மாற்றுக் கட்சி தலைவர்கள் இந்நேரம் பேசினா அதுக்கு பதில் பேசுனா பயங்கரமா இருக்கும். பேசலாம். கருத்துக்கள் 1000 இருக்கு. அவர் மீது வசைபாடியவர்கள் 1000 பேர் இருக்கிறோம். அவர் ஏன் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்கவில்லை எப்படிங்கிறத விட அவர் ஏன் திருமணத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். அவர் பார்க்க திருமணமா இருக்கும். இன்னைக்கு எல்லாம் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? கட்டிய மனைவை கோர்ட்ல விட்டு போட்டு தெருவில் நிற்க விட்டுட்டு கட்சி ஆரம்பிச்சு ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வெக்கமற்று பேசக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் பெற்ற குழந்தையை வீட்டில் விற்றுவிட்டு வயிற்று பிழப்புக்காக நடிக்க வந்த ஒருவரை ஜானகி அம்மா தான் சொல்றார். அவர் கட்டிய கணவன் மாற்று ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே கூட்டு குடும்பம் நடத்தி இந்த பெண்ணை வெளியே தள்ளுகிற நேரத்தில் அரவணைத்தவன் தான் எம்ஜிஆர். நீ சும்மா ஒன்றும் எம்ஜிஆர் ஜானகி. ஆனால் பெற்ற குழந்தையோடு வந்தவர்களை ஜானகி அம்மாவுக்கு இன்னொரு கணவர் மூலமாக குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை தன்னுடைய பிள்ளையாக வளர்த்து கொண்டாரே தவிர தனக்கென்று ஒரு குழந்தை வேண்டும் என்று அவர் எந்த இடத்திலையும் முயற்சித்தோ எந்த இடத்திலும் திருமணம் பண்ணவோ நினைக்கும். யாருங்க மகான்கிறா இருக்க முடியும்? மக்கள் மனசுல எப்படிங்க நினைச்சு நிற்க முடியும்? சொத்துக்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அவர் கொடுக்க முடியாது. தமிழர்கள் எல்லோரும் நானே பிரச்சாரம் பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன், பல தோழர்கள் கேட்டிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், 1987 எம்ஜிஆர் இறந்து விட்டார் என்கின்ற செய்தி இன்னைக்கு மாதிரி பேப்பர் செல்லு அதெல்லாம் அன்னைக்கு இல்லை, பேப்பர்ல தான் வரும் செய்தி. அந்த பேப்பர் மறுநாள் வரும், ரேடியோல மட்டும் செய்தி இருக்கும். இறந்து விட்ட செய்தியை அதிகாலை அறிவிக்கிறாங்க. அந்த செய்தி 3வது மாடியில் படுத்திருக்கிற என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன் சொல்றான், துள்ளி குதித்து கொண்டு எழுந்து தேன் மிட்டாய் சாப்பிட்டோம். எம்ஜிஆர் அரியா வயசு, அரியா பாவம் தெரியாது. ஏன்னா எங்க தெருவில் நாங்கள் எல்லாம் அன்னைக்கு திமுக ஆதரவாளர்கள், முழுமையான ஆதரவாளர்கள். நான் எப்பயும் சொல்றேன், பலமுறை சொல்லிட்டேன், நீங்க எல்லாம் கேட்குறீங்க வைக்கணும். ஏன் அப்படி இருந்தோம் அரசியல்ல, அவருடைய செயல் தெரியாமல். ஆனால் என்று எங்கள் இனத்திற்காக, எங்கள் தலைவனுக்காக விடுதலையை வேண்டி அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு தன்னிடம் இருந்த பணம் கோடி கோடி கோடிகளை அள்ளி கொடுத்த உத்தமனை செய்தி வந்த பிறகு அந்த மாபெரும் தலைவனை விமர்சிப்பதை விட்டுவிட்டோம். அரசியல்ல தெரியணும்ல, எல்லாருக்கும் இல்லைன்னா அந்நேரம் எங்க வயசா பாருங்களாம்.
அப்படிலாம் இருக்குல்ல. அவர் குழந்தை இல்லாவிட்டால் தான் என்ன? குழந்தை இருக்கணுமா? இல்லாட்டத்தான் என்னங்க? மீண்டும் சொல்லுகிறேன், அவர் நினைத்தால் குழந்தை பெறாமல் இருக்க முடியும். தன் கூடையே இருந்தவன், சக தோழனாக இருந்தவர்கள் பஞ்சமாக பாதகம் செய்து பல நாச செயல்களை செய்து கொண்டிருந்தவர் போல மாற்றான் குழந்தையை விட்டு அள்ளி அரவணைத்துக் கொண்டு அந்த குழந்தையை வளர்த்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் தனக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள், முதலமைச்சர் பதவியிலே அமர வைத்து இருக்கிறார்கள், அந்த இடத்தை பார்க்க வேண்டும், அதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பேச முடியாத, கேட்க முடியாத, பார்க்க முடியாத அத்தனை பேருக்கும் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்பா தகப்பன் தானே குறிச்சு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க சொத்துக்களை எல்லாம். நான் சொல்றேன், நெஞ்சில இருந்து சொல்றேன், போயிட்டான். என்னுடைய தாய், என்னுடைய அன்பின் மிகுதியில வரக்கூடியது. யாருங்க கொடுப்பா சொத்துக்களை? அசைக்க முடியாத அசையும் சொத்துக்களை அப்படியே அள்ளி கொடுத்துட்டு பேசாம போயிடும். கண்ணை மூடி பறந்துட்டாங்க. விமர்சனங்கள் அரசியலில் 1000 இருக்கும். அவருக்கா குழந்தை இல்லை? அவர் இறந்த பொழுது எத்தனை 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 தாய்மார்கள். அவர் காலம் முழுவதும் நேசித்த தனது தங்கத் தலைவன் பேரறிஞர் அண்ணாவின் மறைவிற்கு வந்த கூட்டம் அப்படியே வந்தது. அண்ணாவிற்கு பிறகு முதலமைச்சராக இறந்தது எம்ஜிஆர் தான். நீங்க நினைக்கிற மத்தால் கிடையாது, எம்ஜிஆர் தான். ஆனால் அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சரான அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. மக்கள் கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக வந்து, ஏன்? அதுக்குத்தான் இயற்கை அவருக்கு குழந்தை என்கின்ற வரத்தை கொடுக்கவில்லை என்றாலும் அவர் முயற்சிக்கவும் இல்லை. ஏன்னா மக்கள் அவனை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, அள்ளி அணைச்சுக்கிட்டாங்க. தலைவியோடு இருந்தவளை கைவிட்டு விட்டு இன்னொரு திருமணத்தை நம்ம முடிச்சு இந்த பெண்ணை கண்கலங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக நோயோடு இருந்த தன்னுடைய மனைவியின் அனுமதியோடு தான் அவர் அந்த அணை சட்டம் கிடையாது. அண்ணா கொண்டு வந்த சுயமரியாதை திருமண சட்டத்துக்கு பிறகுதான் திருமண சட்டம் செல்லும். இதெல்லாம் புரியுறதுக்குன்னா நீங்க கொஞ்சம் வாசிக்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை, இன்னைக்கு என்னென்ன கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்குன்னு பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல. ஆனா அன்றெல்லாம் அது கிடையாது. உங்க அப்பா எங்க அப்பா திருமணமே செல்லாது, பாப்பா இல்லைன்னா. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் தான் எம்ஜிஆர் தன்னுடைய வாரிசை பற்றியே கவலைப்படாமல் தமிழர்களை பற்றியும் தமிழர்களுடைய மேன்மையை பற்றியும் அவர்கள் பசியை பற்றியும், எங்க பல்லு தேய்க்கலன்னு பல்லு பொடி ஃப்ரீயா கொடுத்து, காலுக்கு செருப்பு இல்லைன்னு செருப்பு கொடுத்து, அவனை பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சு சோறு கொடுத்து, அவன் தாயினும் தாழ பிறந்தவன் அவன். அதுதான் சொல்றேன். தன்னிகரில்லாத தலைவர் எம்ஜிஆரின் புகழ் இன்னும் 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 ஓங்குக. பேச பெரிதும் இனியவனை பேசியதில் பெருமைப்படுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.